தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்திலே தொடங்கப்பட்ட சென்னை சங்கமம் இடையிலே நிறுத்தப்பட்டு மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று கொண்ட பிறகு 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நிகழ்வுகள் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் முதல் நாள் நிகழ்வு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 15ஆம் தேதியிலிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஒரு 20 இடங்களில் சென்னை சங்கமம் நம்முடைய கிராமிய கலை நிகழ்வுகள் 20 இடங்களில் நடைபெற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கிராமிய கலை வடிவங்கள் மட்டும் இல்லாமல் செவ்வியல் கலை வடிவங்களும் பேண்ட்ஸும் அதை தாண்டி நம்முடைய உணவு திருவிழாவும் அதோடு 20 இடங்களிலும் நடைபெற இருக்கிறது. முக்கியமாக இந்த ஆண்டு கோஆப்டெக்ஸோட இணைந்து சென்னை சங்கமத்தின் ஒரு பகுதியாக இந்த மியூசியத்தில் ஒரு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த பாரம்பரியமான நாம் பயன்படுத்தக்கூடிய ஆடை வகைகளை நம்முடைய நெசவில் இருக்கக்கூடிய அந்த கைத்தறி ஆடைகளை இன்னைக்கு ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி இன்னைக்கு இந்த ஆண்டு செய்ய இருக்கிறார்கள். ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க கவிதா இலியாஸ் அவர்கள் தான் இதை முன்னெடுத்து செய்ய இருக்கிறார்கள். அதில் நம்முடைய கலைஞர்கள் அவங்க தான் அங்கே இருக்கக்கூடிய மாடல்ஸாக அந்த நிகழ்விலே பங்கேற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். 30 கலைஞர்களுக்கு மேல் அந்த நிகழ்விலே பங்கேற்றுக் கொள்வார்கள். 17ஆம் தேதி இதே மியூசியத்தில் இருக்கக்கூடிய கலை நேஷனல் ஆர்ட் கேலரி முன்னாடி இந்த ஃபேஷன் ஷோ நடைபெறும். இந்த ஆண்டும் சங்கமம் நிகழ்வுகளில் 1500 கலைஞர்கள் பங்கேற்க இருக்கிறார். லாஸ்ட் இயர் 18 இடத்துல நடத்தணும். இந்த வருஷம் 20 இடம் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறேன். அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்னன்னா வட சென்னை பகுதியில் நடத்துறது குறைஞ்சிருக்கு இல்லைங்க. இந்த வருடம் பெரம்பூரில் மட்டும் அங்கே இருக்கிற கூடிய பார்க்கில் கொஞ்சம் வேலைகள் நடந்துட்டுருக்கு. அதனால் அந்த பார்க்கில் நடத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதால் அங்கே நடத்த முடியல. ஆனால் வட சென்னையில் கொளத்தூர், ராயபுரம், ஆவடி, ராயபுரம், திருவொற்றியூர், மாதாவரம், மணலி, வேசர்பாடி, எம்கேபி நகர், கொடுங்கையூர் மக்கள் வட சென்னையில் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த பக்கங்களுடைய கலைஞர்களும் கொஞ்சம் இருக்கிறாங்க. இல்லைங்க, எல்லா பகுதியிலையும் இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லா நிகழ்வுகள்லையும் பங்கேற்றுக் கொள்கிறார்கள். நிச்சயமாக அடுத்த ஆண்டு இன்னும் ஒரு தேவை இருந்தால் அதிகமாக இது எல்லா பகுதிகளிலையும் வட சென்னையில் பெரம்பூரில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் நிறைய பேர் கலந்துக்குவாங்க. மக்கள் அங்கே நிறைய பேர் பார்வையாளர்களாக வருவார்கள். ஆனால் இந்த ஆண்டு அங்கே பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் அங்கே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. No, there is no theme. The theme is Pongal and to celebrate the harvest festival and to celebrate togetherness. Madam, புவிசார் சார்ந்த விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷலாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எவ்வளோ இதில் இல்லைங்க, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணுன்னா என்னுடைய தொகுதியிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா கூட இப்போ கோயில்பட்டி கடலை மிட்டாய் இருக்குது. அங்கிருந்து அந்த உணவு வகைகளும் இங்கே கொண்டு வரப்படும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பல உணவு வகைகள் இங்கே இருக்கக்கூடிய நம்ம பார்க்ஸில் எல்லா இடங்கள்லையும் அவங்களே அந்த உணவை தயாரித்து தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுது. the forefront of showing Tamil culture, Tamil pathway? Yes, it is going to be our traditional clothes, our weaves, like Arani, Kanchipuram, Chungdi sarees, which
have to be revived. Dharmapuram, so many of our Chettinad, all that is going to be included in. I mean, that is the main theme of the fashion show. Is going to be that our weaves, weaves from Tamil Nadu are going to be taking center stage, and the artists, the folk artists are going to be the models. இல்லை கபடி இருக்காது, உரியடி அந்த மாதிரி இருக்கும், பல்லாங்குழி இருக்கும், பரமபதம் இருக்கும், இந்த மாதிரி இருக்குமே தவிர கபடி வந்து அது தனியாக ஒரு இடங்கத்துல. சிலம்பம் வந்து நம்ம கத்துக்கணும், நீங்க பண்ணணும்னா அதுக்கு தேவையான சிலம்பம் செய்யக்கூடிய கலைஞர்கள் வராங்க. ஆனா நீங்க கத்துக்கணும்னா அதுக்கு முறையான பயிற்சி வேணும். அதுக்கு வேணா ஒரு கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணலாம். என்னங்க? சாரி, உங்களுக்கு நம்ம சென்னை சங்கமம் அப்படிங்கிறது இப்போ இயர் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியணும். அந்த மாதிரியான ஏதாவது விஷயத்தில் இப்போ நம்மளோட கல்ச்சர் கொண்டு போகிறதுக்காக ஸ்டேட் முழுக்க அப்படி இல்லைங்க. இப்போ ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. தட் இஸ் ஆல்சோ ஒரு மக்களை தேடி வந்து அவங்களோட தெருக்களில் வந்து கலைகளை கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸாக இருந்தது. நிச்சயமாக நீங்கள் கொடுக்குறது ஒரு நல்ல சஜஷனாக இருக்குது. அடுத்த முறை வந்து நிச்சயமாக இதையும் இணைத்து கொண்டு எப்படி பண்ணுறதுன்னு யோசிப்போம். இது ப்ரொமோட் பண்ணுறது அது அப்படிங்கிறத தாண்டி பாதுகாக்கிறதுனா என்ன கேட்டால் நாட்டார் கலைகள் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது வந்து கலை வடிவம் தாண்டி நம்முடைய இன்றைய வாழ்வியலை வந்து சொல்லக்கூடிய, பதிவு செஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு பெட்டகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில் அவங்க சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், வலிகள், கனவுகள், மகிழ்ச்சி, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க அந்த கிராமிய கலை வடிவங்களில், நான் இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வடைசனையில் சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கானா, இது எல்லாமே இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். இட் இஸ் கண்டெம்பரரி ஹிஸ்ட்ரி ஆக்சுவலி. ஸோ அதை வந்து நம்ம வந்து பாதுகாக்க வேண்டும். இந்த கலைஞர்களை வந்து சென்னை சங்கமம் தொடங்கிய பிறகு இன்னும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்த தொடங்கிய பிறகு இன்னைக்கு இந்த கலைஞர்கள் பல நாடுகளில் போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. எங்களுக்கு எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். திரைப்படங்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி பல நாடுகளில் நிறைய மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கலைஞர்களோடு இணைந்து தே ஆர் கிரியேட்டிங் புது விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரான்ஸ்க்கு போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய இசை விழாக்களில் வந்து பங்கேற்றுக் கொள்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களோடு வந்து புதிய முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. இப்போ சமீபத்தில் மொரீஷியஸ் போயிட்டு வந்தாங்க, கனடா போயிட்டு வந்தாங்க, சிங்கப்பூரில் நிகழ்வுகள் நடக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கும் வந்து அது அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்திற்கும் அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதே போல தன்னுடைய கலைக்கான வடிகாலாகவும் அது மாறும். நிச்சயமாங்க. ஒரு 4-5 மாநிலங்கள் 6 கலை குழுக்கள் வந்து வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து வந்து கலந்து கொள்கிறார்கள். முக்கியமாக குஜராத்தில் இருந்து சித்திதமால் அந்த கலைஞர்கள் வந்து நாளைக்கு இனாகுரல் ஷோலையும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பொங்கல் ஃபெஸ்டிவல்னாலே ஒரு பக்கம் தமிழர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நிறைய மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த பொங்கல் இதில் வந்து ஒரு சில மூவி வந்து வர முடியல, ஜனநாயகன் படம்லாம் வர முடியல, மக்கள்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த சென்னை சங்கமும் வேறு விதமாக இருக்குமா? இல்லைங்க, இந்த இதுக்கும் திரைப்பட இல்லை ஒரு நிமிஷம். இது வந்து கிராமிய கலைகளை பற்றிய அவர்களுக்கான கலைஞர்களுக்கான ஒரு நிகழ்வாக தான் வந்து சென்னை சங்கமம் அமைகிறது. அதனால் இது வந்து அந்த இடத்தை நிரப்பிடுமாலாம் நான் பதில் சொல்ல முடியாது. இது இவர்களுக்காக பொங்கலை ஒட்டி நடத்தப்படக்கூடிய ஒரு விழா. அதனால் இது வேறு எந்த இடத்தை நிரப்பவும் வேறு எதற்கும் பதிலாகவும் இது இல்லை. கிராமிய கலைஞர்களுக்கு வழங்கக்கூடிய
இல்லை, முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட உடனேயே உயர்த்தி வழங்க உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2500 கலைஞர்களுக்கு, கிராமிய கலைஞர்களுக்கு பென்ஷனை அதிகப்படுத்தி முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. நம்முடைய முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு, சென்னை சங்கமம் தொடங்கிய பிறகு ஒவ்வொரு ஆண்டும் 8 இடங்கள்ல இந்த நம்ம ஊர் திருவிழா நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பல முக்கிய நகரங்களில் தொடர்ந்து நடத்திட்டு வரோம். இன்னும் அதிகமாக பல இடங்களிலே நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அதற்கான ஆவணம்